வீட்டு வாசல்ல இருக்க லவ் லெட்டர் எடுத்து பார்த்துட்டு, அக்கா அந்த டைம்ல வெளியில நிக்கிறதுனால, இது அவளுக்கு தான் வந்திருக்குன்னு நெனச்சுட்டு, தம்பி போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறான். அவன் கசக்கி போட்ட லவ் லெட்டர் எடுத்து அக்கா படிச்சு பார்த்துட்டு, இது தம்பிக்கு தான் வந்திருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க பாட்டி கிட்ட சொல்லிடுறா. இவன் அவனோட ஃப்ரெண்டுங்க குடுக்குற ஐடியாவ வச்சு, அவங்க அக்காவோட ஃபோன அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து, கம்ப்யூட்டர்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி, அவ யார் கூட பேசுறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். இவ தன்னோட பாட்டிக்கிட்ட சொல்லி அங்க இருக்கிற எல்லா டியூஷன் பசங்ககிட்டயும் பேப்பரை குடுத்து கடவுள் பாட்ட எழுத சொல்றா. எல்லாரும் எழுதி குடுக்குறாங்க. இவ கையெழுத்த செக் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிற எந்த பொண்ணோட கையெழுத்தும் கிடையாது. கடைசியில அது ஒரு பையனோட கையெழுத்தா இருக்கும்போது அவ டென்ஷன் ஆகி போயிடுறா. 3 பேரும் அவங்க அக்கா கிட்ட பேசினவன போய் நேர்ல அடிக்கிறானுங்க. அடி வாங்கிட்டே இருக்கும்போது அவன் சொல்றான், உங்க அக்கா வந்து என் அக்காவோட ஃப்ரெண்டு. அவங்க மீன் எப்படி வளர்க்குறோன்னு ஹெல்ப் கேட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொன்ன உடனே இவன் அங்கேருந்து போயிடுறானுங்க. இந்த லெட்டர்னால அக்காவுக்கும் தம்பிக்கும் பெரிய சண்டையே நடந்து முடிஞ்சது. ஒரு டைம்ல சமாதானமாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணோட அப்பா இழுத்துட்டு வந்து இவனை கன்னத்திலே பலார்னு ஒரு அறைய விடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு இவகிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கா. லெட்டர் எழுதி கொடுக்கும்போது கூட அந்த பொண்ணு மாட்டவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு 2 கையில லெட்டர் எழுதுவா. தம்பிக்காரன் இந்த பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றான். என்ன நடந்திருக்குன்னா, பல நாளாவே இந்த பொண்ணு ஃபேக் ஐடியில் லூடோ இவன் கூட ஆடி இவன் லவ் பண்ற மாதிரி ஏமாத்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி அமுச்சு விட்டுறாங்க.